அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சில இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி கடவுள் பக்தி ஆன்மீகம் இதில் ஈடுபட சொன்னால் அவங்க கேட்குறாங்க, கடவுள் இருக்காரா, காட்ட முடியுமா? கடவுள் உண்மையாக இருக்காரா, அவரை காட்ட முடியுமா எனக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? மனிதன் தான் கடவுள், மனுஷன் இல்லைன்னா கடவுள் இல்லை. எங்கே இருக்குது கடவுள்? இப்போ ஒரு கோயில் கட்டிக்கிறோம், இந்த கோயில் கட்டிக்கிறோம், கடவுள் வந்து எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய கோயில் ஒன்று கட்டிக்கிச்சா? மனுஷன்தான் கோயில் கட்டிங்கிற. அதனால தான் சொன்னேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். கடவுள் ரெண்டு இருக்குது, மனிதனுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது, உலகத்துக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது. உலகத்துக்குள்ளே இருக்கிற கடவுளால் சூரியன், சந்திரன், வெள்ளி, இரவு, பகல் இதெல்லாம் நடக்குது. மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளால் இவனுக்கு தூக்கம், பசி, இரவு, பகல், இதெல்லாம் இவனுக்கு நடக்குது. கடவுள் இருக்குதா, கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னா அது முட்டாள்தானம். ஏன் சொல்கிறேன்னா, கடவுளே போய் காட்ட வேணாம், அது பெரிய பொருள். உன் மூச்சை காட்டு, வெளியே பார்க்கலாம். இந்த பாருங்க என் மூச்சு இருக்குதுன்னு காட்டு முடியுமா? சாதாரண நமக்குள்ளே இருக்கிறத அதையே காட்ட முடியாது. ஏன்னா உணரத்தான் முடியும். இதெல்லாம் காட்டுற பொருள் இல்லை. அப்படி காட்டுன்னு சொல்கிறான்னா அவன் கடவுள் இல்லைன்றவனா வருவான். கடவுளை உணர்றவன் பக்தியில் வருவான். அதாவது மலேசியாவில் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதாவது மலேசியாவில் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதாவது எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கோயில் கட்டிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியவே ஒரு சின்ன கோயில் கட்டி கும்பிட்டு வராங்க. இது சரியான ஒரு வழிமுறையா? அறியாமை. கோவில் கட்டுறது வந்து அது உன்னுடைய பெருமைக்கு கட்டிக்கிறது. ஆனால் கோவில் கட்டுறதால அங்கே சாமி வருவாரா? ஒவ்வொரு வீட்டுக்கும் சாமி வருமா அப்படின்னா வராது. உன் மன நிறைவுக்காக நீ ஒவ்வொரு வீட்டாண்டையும் கோயில் கட்டி அதை வழிபட்டு மனசு சாந்தி அடையுது, அவ்வளோதான். ஆனால் அதுக்கும் சாமிக்கும் சம்மந்தமே இல்லை. அதை தான் சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இது மாதிரி கோயில் கட்டுறோம், அந்த கோயிலில் பூஜைகள் பண்ணுறோம், புனஸ்காரங்கள் பண்ணுறோம், 1000 விழாக்கள் நடத்துகிறோம். ஆனால் இது வந்து ஆண்டவனுக்கு போகுமாடான்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ. ஒரு அம்பை அடித்து ஆகாயத்தை ஆடுன்னு ஆடுமா? 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 ஆடாது. ஆடாது. கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ? அதை போய் கலங்க முடியுமா யாராவது? இதையும் அசைக்க முடியாது, அதையும் கலைக்க முடியாது. நீ சொல்கிற மந்திரமும் அங்கே போகாது. இது இங்கே மக்களோடு சரி. அதை இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமேன்றது. யார் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ அவன் இந்த பாமரை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றார். அந்த மாதிரியான நிலையில் போனால் தான் கடவுள். இதெல்லாம் வீட்டுக்கு கட்டலாம், தெரு கட்டலாம், அது அவங்க மன சந்தோஷத்துக்கு கட்டுறது. கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ரோட்டில் ஒரு கோயில் கட்டிடும், அதை இப்போ 1000கணக்கில் விழுந்து கும்பிட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அது ரோடு இறஞ்சலாக இருக்குதுன்னு ஜேசிபி வச்சு இச்சு தள்ளிடுறோம். சாமி என்ன ஆகும்? இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றையாக உணர்ந்தோம்னா தான் தெரியும். அவர் செய்தாருங்க நான் செய்கிறேங்க, அவர் செய்தார் நான் செய்கிறேன்னும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதனால் நான் என்ன செய்யணும், நான் எதை தேடணும், அதுதான் முக்கியம். அப்படி தேடும்போது தான் ஞானம் கிடைக்கும். இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி பிறந்தான் அப்படின்னா நாதத்தால் பிறந்தான்.
ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான விந்துக்கள் இருக்குது. அந்த கேள்விப்பட்டுக்கிறீங்களா? 2 விதமான விந்துக்கள். ஒரு விந்தை மனிதன் பார்க்க முடியும், ஸ்தூல விந்து. ஒரு விந்தை பார்க்க முடியாது. அந்த விந்து எப்போ வரும்? ஒரு ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணும்போது அந்த உணர்ச்சி பெருக்கில் கண்ணை மூடுவாங்க. கண்ணை மூடும்போது புருவ மையத்திலேருந்து அந்த விந்து கீழே இறங்கும். அந்த விந்து இறங்கின உடனே தண்ணி மழை பெஞ்சதுன்னா எப்படி பபுள்ஸ் வந்துடுது. அந்த பபுள்ஸ் மாதிரி இந்த சூட்சும விந்து வந்ததுன்னா ஸ்தூல விந்து கவ்விக்கும். கவ்விக்குச்சுன்னா அது உள்ளே இருக்கும் சூட்சும விந்து, ஸ்தூல விந்து வெளியே இருக்கும். இதை எடுத்துன்னு போய் ஒரு பெண்ணினுடைய யோனியில் போட்டதுன்னா அது கவ்விக்கும், சுரோனிதம் பண்ணிட்டு. அந்த சுரோனிதமும் இந்த விந்தும் சேரும்போது தான் கருத்தரிக்கும். அந்த சுரோனிதம் தான் தாயினுடைய சுரோனிதம் தான் உடல், தந்தையினுடைய விந்து தான் மூச்சு. இதான் மனித வாழ்வு நந்தங்குது. இங்கே எங்கே கடவுளுக்கு வேலை? எங்கே இருக்குது கடவுளுக்கு வேலை இருக்குதா? எல்லாமே மனிதன் தான் பண்ணிங்கிறான். இது எப்படி இறங்குதுன்னு சொல்கிறார் அகஸ்தியர். விந்து நிலை தன்னை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் அந்தமான ஜோதி நீ ஆவாயினர். இந்த உலகத்தில் உன்னுடைய பிறப்பு வேணாம் அப்படின்னா நீ நாதத்தோடு வாழணும். அந்த நாதத்தோடு வாழ்ந்தீன்னா உனக்கு மனம் அழிஞ்சிடும். இங்கே பிறப்புக்கு காரணம், இறப்புக்கு காரணம் மனசு. அந்த மனம் அழிஞ்சி போச்சுன்னா நீ ஆதியில் இந்த உலகத்துக்கு எப்படி அப்படி ஆயிடவிடா, கடவுளோட கலந்துடுவேன்னு சொல்கிறார். ஆத்மா வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்க? நான் தேனி. உங்கள் பேர்? என் பேர் லதா. சொல்லுங்கம்மா. தேனியிலேருந்து வராங்க. ஆமாம். இப்போ மனத்தை பற்றியே பேசிட்டு வரீங்க. ஆமாம். மனங்கிறது நம்ம உடம்புக்குள்ள நம்ம எங்கே இருக்குது அது தெரிஞ்சாலும். நல்ல கேள்வி தான். நம்ம கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, இந்த உடம்பெல்லாம் இருக்குது, கை கால்லேருந்து எல்லாம் இருக்குது சாமி. எல்லாமே பார்க்கக்கூடிய பருப்பொருளாக இருக்குது. அன்னமய கோஷத்தில் இதெல்லாம் இருக்குது சாமி. ஆனால் மனம் எங்கே தான் இருக்குது அப்படின்னா, மனம்ன்றது ஒரு பொருளாக, ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இந்த உடம்புல இறைவன் படைக்கலை. அதுக்கு பேர் அந்த கரணம். அந்த கரணம்னா வடிவம் இல்லாதது. சரிங்களா? வடிவம் இல்லாத ஒரு பொருள் தான். ஒரு குழந்தை இருக்குது, பிறந்த குழந்தை. அது எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு எதுவும் கேட்காது. ஏன் கேட்க மாட்டேங்குது? இப்போ வளர்ந்த பசங்க, அம்மா எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு கேட்குற மாதிரியே பிறந்த குழந்தை கேட்கல. எது கேட்கல? அது மனம் இல்லை, மனம் வேலை செய்யலை. இருக்குது பொட்டியில் வச்ச பணம் மாதிரி அப்படியே கிடக்குது, செலவு பண்ணல. வயசு வந்தவொடனே பொட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்த மாதிரி வயசு வந்தவொடனே என்ன பண்ணுது? மனம் செயல்பட தொடங்குது. மனம் எப்படிப்பா செயல்படும்? மகன்களுக்கும் மனசு இருக்குது, நமக்கும் மனசு இருக்குது, குழந்தைக்கும் மனசு இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது மனம் செயல்படல, வளர மனம் ஆடுது. திருப்பி எல்லாம் ஒடிஞ்சு ஒரு உன்னத நிலைக்கு போனவொடனே மனம் ஒடுங்கி போகுது. அப்போ 3 நிலையும் அதுக்கு இருக்குது. எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில், பகுத்து பார்க்கக்கூடிய தன்மையில், நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய வடிவத்தில் அது இல்லை. அப்போ அது எப்படி தான் பார்க்குறதுன்னு சொன்னால், நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நம்மளுடைய எண்ணங்கள். நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னால் உன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கை அமையும். அப்போது மனசோட அடையாளம் சதா எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கினே இருக்குது. கடலில் அலை அடிச்சுக்கினே இருக்கிற மாதிரி மனம் செயல்படுதுன்னா எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கினே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மனம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் எண்ணம்ன்ற விஷயங்கள் நடக்காது. நான் சிந்திச்சுக்கினே இருக்கிறேன் சாமி, நான் வேலை வெட்டி இருக்கும்போது ஓடுறேன், ஆடுறேன், அதெல்லாம் விஷயம். இப்போ சும்மா தான் உட்காந்துக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனைகள் மட்டும் ஓடினே இருக்குது. ஒரு நேரம் கூட சும்மா இருக்கவே முடியல. உடல் தளர்ந்து போச்சு. ஆனால் உள்ளகிற ஏதோ ஒரு பொருள் தளராமல் அது வேலையை பண்ணிக்கினே இருக்குது. அந்த பொருளுக்கு பேர் மனம். அப்போ எண்ணங்களை தான் மனம். எண்ணத்தோட சேர்க்க தான் மனம். அது செயல்படும் போது எப்படி செயல்படுது? புத்தி, சித்தம், அகங்காரம்னு செயலில் காட்டுது. மனம் செயலில் வரும்போது இது பிரியுது. புத்தி என்ன பண்ணுது? இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இது வேணும், இது வேணான்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அதுக்கு மட்டும்தான் இருக்குது. எதுக்கு? புத்திக்கு. அது ஏன்பா அப்படி புத்தி பிரித்து பார்க்குது?
பிரித்து பார்க்குது. எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி பிரித்து பார்ப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஏன் பிரித்து பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னால், அந்த புத்தின்ற ஒரு பொருளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ பிறவிகளாக நாம் எடுத்து வந்த எல்லா கர்மாவையும் எல்லா பதிவுகளையும் அந்த புத்தியில் போட்டு இறைவன் பூட்டி வச்சுட்டான். ஒரு பெருங்காயம் டப்பா திறந்தா பெருங்காயம் வாசனை வரும், ஒரு நெய் டப்பாவை திறந்தா நெய் வாசனை வரும். எந்த பொருளை திறக்கிறோமோ அந்த பொருளோட வாசனை வெளிப்படுற மாதிரி இந்த புத்திக்குள்ளே நாம் எத்தனையோ பிறவிகளாக சேர்த்து வச்ச அந்த கர்மாவோட பதிவுகள்லாம் அதில் பதிவு வச்சதுனால அந்த புத்தி ஓப்பன் ஆன உடனே உள்ளகிற பதிவுகள் வெளியே வருது. அப்போ அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி இங்கே செயல்பட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் புத்திக்குது, ஒரே மாதிரி யோசிக்கிறோமா? இல்லை. ஒருத்தர் 10 பேரோட சேர்ந்து செய்கிறோம், ஒருத்தர் 10 பேரையும் பிரிக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணமான பொருள் எதுன்னா அந்த புத்தி. அந்த புத்தியை அப்படி செயல்படுறதுக்கு காரணம் எதுனா, எத்தனையோ பிரிவுகளாக சேர்த்து வச்ச பதிவுகள் எல்லாம் அந்த புத்தியில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி இங்கே செயல் நடக்குது. அப்போது இந்த செயலை தொடர்ந்து நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் காரணமான பொருள் அகங்காரம். நல்லது கெட்டது செய்யாமல் தெரியாமல் நான் செய்யும்போது அடி விழுது, தெரியாமல் செஞ்சால் அடி வந்துச்சுப்பா. இப்போ அடி விழுதுன்னு தெரியுது, செஞ்சால் அந்த அடி விழுது. அப்போ நான் அதை நிறுத்தணும்ல. ஆனால் என்னோட அகங்காரம் என்ன பண்ணோம், என்னோட ஆணவம் என்ன பண்ணோம், நீ செய், நான் எத்தனை வாட்டி தான் என்ன கிடையாது, அதையே செய் அப்படின்னு திரும்ப 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 செய்ய வச்சு உன்னை இன்னும் இருக்கிற நிலையோட இன்னும் மோசமான நிலைக்கு அது கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு அது பண்ணும் அகங்காரம். அப்போ இந்த 3 பொருளும் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய மனம்ன்ற அந்த பீரோக்குள்ளே இருக்குது. மேலோட்டமாக சொல்கிறோம் மனம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் அந்த மனம் எப்படி செயல்படுதுன்னா இவ்வளோ விதமாக செயல்படுது. ஆனால் அதுக்குன்னு அடையாளம் இல்லை. ஆனால் அந்த ஒரு பொருள் தான் என்னையும் இறைவனையும் வேறுபடுத்தி காட்டுது. நானும் அவனும் எண்ணெயும் தண்ணியமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு பொருள் தான். ஆனால் நானும் அவனும் ஒன்று சேர்றதுக்கு காரணமும் அந்த ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருள் இல்லைன்னா நானும் அவனும் என்றைக்கோ ஒன்றா சேர்ந்துருவோம். ஏன்னா இறைவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இடையில ஒரே ஒரு பொருள் பிரிக்குதுன்னு சொன்னால் மனம்தான். மனசுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நான் மனுஷனாகவே இருக்கிறேன். அந்த மனத்தை எப்படி தான் அழைக்கிறது? அதுக்கு தான் வழிமுறை வேணும். அதுக்கு தான் குருமார்கள் வந்து காலந்தோறும் குருமார்கள் வந்து எத்தனையோ குருமார்கள் இந்த உலகத்தில் வந்துனே இருந்தாங்கம்மா. வள்ளலாறுலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் வந்தாங்க. எவ்வளோ பேர் இந்த கலைகள்ன்ற ஒரு பயிற்சிகள் கற்றுக் கொடுத்தாங்கன்னா யாரும் கற்றுக் கொடுக்கல. நிறைய பேர்கள் அவங்க வந்தாங்க, வாழ்ந்தாங்க, உலகத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அவங்களோட வந்த வேலையை முடிச்சுக்கின்னு அவங்க இறைவனோட கலந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான், நம்ம குருநாதர் மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் வந்து வாழ்ந்து தான் அனுபவித்த கலைகளுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டி இந்த வழியில் நீ பயணம் பண்ணால் நான் எந்த இன்பத்தெல்லாம் அனுபவிச்சனோ அந்த இன்பத்தெல்லாம் உன்னாலையும் அடைய முடியும்னு ஒரு வழியை போட்டு கொடுத்துக்கிறாங்க. அதுதான் கலை. சரிங்களா? அந்த வழியில் நம்ம ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர் சொன்ன வழியில் நம்ம பயணம் பண்ணால் அவர் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை, அந்த ஞானத்தை நம்மளாலேயும் அனுபவிக்க முடியும். அப்போ தான் மனம்ன்றது அடங்கும். இந்த கலையை கற்றுட்டு வந்தால் மனம் அடங்கும். அதுதான் ஒருத்தர் கேட்டார், நம்ம அப்பயே சீடர் தான், நல்ல சீடர். அவர் ஒருத்தர் கேட்டார், சாமி பாடம் எதுக்காக பண்ணுறோம்? சமாதி அடையத்துக்காக பாடம் பண்ணுறோமா, ஞானத்தை அடையத்துக்காக பாடம் பண்ணுறோமா, எதுக்காக பாடம் பண்ணுறோம்? ஐயா எதுக்காக பாடம் கொடுத்தாரு? நல்ல கேள்வி தானே சாமி. எதுக்காக பாடம் பண்ணுறோம்? இது ரெண்டுத்துக்காகவும் பாடம் பண்ணலை. உண்மையே சொல்லணும்னா இது ரெண்டுத்துக்காகவும் சமாதிக்காகவும் பாடம் பண்ணலை. ஐயா பாடம் கொடுக்கல. ஞானத்துக்காகவும் பாடம் கொடுக்கல. இறைவனை அடையத்துக்காகவும் பாடம் கொடுக்கல. அப்புறம் எதுக்காக தான் இந்த பாடம் சொன்னால் உன் மனத்தை அடக்கி ஒடுக்கி நீ யாருன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் பாடம். அப்போ நான் யாருன்னு மறைக்கிறதே என் மனம்தான். அப்போ நான் யாருன்னு தெரிய விடாமல் மறைக்கக்கூடிய அந்த மனசை புரிஞ்சு அறிஞ்சு அதை நான் அடக்கக்கூடிய வழியை தெரிஞ்சால் நான் யாருன்றது அதை காட்டி கொடுத்துரும். இப்போ மனத்தை அடக்கிறதுக்கு இந்த வழி நான் யாருன்னு தெரியணும்னா முதல்ல என் மனசை நான் சொல்கிறபடி செய்யக்கூடிய ஒரு சேவகனாக மாற்றணும். அது எனக்கு இப்போ ராஜா மாதிரி இருக்குது, தலையில் கிரீடை வச்சுக்கினேன் அது சொல்கிறபடி தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன், தவிர நான் சொல்கிறபடி அது போகலை. அப்போ ஐயா குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியை கொடுத்து அந்த மனசை அடக்கக்கூடிய கலைன்னு ஒன்று இருக்குதுப்பா. அப்போ மனசு அடக்கணும்னா எப்படிப்பா? உருவமே இல்லாத எப்படி போய் அடக்க போகிற? அடக்க முடியாது இல்லையா? அப்போ உருவமே இல்லாத ஒரு பொருளை அடக்கணும்னா அதுக்கு சாட்சியாக ஒரு பொருள் இருக்குது, உனக்குள்ளவே இருக்குது. அது காரணம்னா அந்த காற்று.
மூச்சு தான் மனசுக்கு சாட்சியாக இருக்குது. அப்போ மனசை அடக்கணும்னு யாராவது முயற்சி பண்ணோம்னா முதல்ல நாம் பிடிக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய மூச்சு. அந்த மூச்சில் முதல்ல கை வைக்க ஆரம்பித்தோம்னா மனம்ன்ற அங்கே ஒலிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அப்போ மனசை அடக்கணும்னா முதல்ல எங்கே போனோம்னா மூச்சை வசப்படுத்தணும். உன் மூச்சு வசப்படுத்தினா உன் மனமும் வசப்படுத்தும். உன் மனம் வசப்படுத்தினா இறைவனே வசப்படுவான். அப்போ இறைவனை காணணும், இறைவனை உணரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா மூச்சை தன் வசப்படுத்தணும். மூச்சு தன் வசப்படுத்தினா மனமும் வசப்படும். மனம் வசப்படுத்தினா இறைவன் தேட வேணாம், நம்ம மனசுக்குள்ளேயே வந்து அவனே உட்காந்துருவான். சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமான அடிப்படை பொருள் இந்த மனம்தான். அப்போ மனசை பற்றி ரகசியங்கள் தெரியணும், மூச்சை பற்றி ரகசியம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பாலம். இந்த பாடமே மூச்சு கலையை கைவசப்படுத்துறது தான். ஏன்னா அது தெரியாமல் வந்துட்டோம். இதுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதானே, அதை பண்ணும்போது தான் தெரியும். ஓடும். ஏன்னா அது இயற்கை. இயற்கை. ஏன்னா நம்ம இவ்வளோ காலம் வந்துட்டோம். நமக்கு ஒரு 50-60 வயசு ஆகுதுன்னா இவ்வளோ காலமாக நம்ம எப்படி பார்த்துட்டோம்? கண்ணு எங்கே பார்க்குதோ மனம் அது பின்னாடியே ஓடிச்சு. காது எங்கே கேட்டுதோ மனம் அது யார் பேசுறது என்ன பேசுறாங்கன்னு கேட்குது. அப்போது புலன்கள் கூடவே உறவாடி இந்த மனசை பிரிக்கணும். அது அவ்வளோ ஈஸியா? பிறந்ததுலேருந்து ஒன்றாவே சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க, ரெட்டை பிறவி மாதிரி இருந்துட்டாங்க. இப்போ போய் பிரியணும்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். டக்குன்னு மனசு மாறி எந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னா மூச்சுன்ற கலையை பிடிக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்போது மனசை அடக்கணும்னு சொன்னால் அந்த மனசுக்கிட்ட நேரடியாக மோதக்கூடாது. மனம்ன்றது ஒரு முரட்டுத்தனமான மாடு, அது ஒரு காளை மாடு. அதை போய் நேரம் அடக்கணும்னா தூக்கி கீச்சு போட்டுரும், நம்மளை பீஸ் ஆகிடும். அப்போ நாம் என்ன பண்ணோம்னா அதை அடக்கிறதுக்கு முன்னாடி உன் மூச்சை வசப்படுத்து. மனம்ன்ற மாட்டை அடக்கணும்னா மூச்சுன்ற மூக்குநாங்கயிறை நீ முதல்ல பிடிப்பா. எவ்வளோ பெரிய முரட்டு மாடாக இருந்தாலும் மூக்குநாங்கயிறு இருந்தால் அது அடங்கும். அப்போது இந்த கலை எல்லாம் எதுக்கு அடிப்படையான ஒரு கலைன்னு சொன்னால் மனத்தை அடிப்படையான கலை. அப்போ அந்த மனசை பிடிக்கணும்னா முதல்ல நம்ம எங்கே போய் கை வைக்கணும்னா மூச்சில் கை வைக்கணும். அப்போது இப்படி தான் படிப்படியாக இருக்குதுமா. அப்போ ஐயா பாடம் கொடுத்தாரு. எதுக்காக பாடம் கொடுத்தாரு? இறைவனை போய் சேரணும்னா இறைவனை போய் சேரத்துக்காக பாடம் இல்லை. ஞானத்தையும் அடைய முடியாது, சமாதியும் அடைய முடியாது. அப்போ என்ன தான் அடைய போகிற அப்படின்னா நீ யாருன்னு முதல்ல அறிஞ்சிக்கோ. நீ யாருன்னு என்னைக்கு அறிஞ்சிட்டியோ அன்னைக்கு சமாதி கைகூடும், ஞானம் கைகூடும், இறைவன் உன் நிற்பான். இதை தேடி போனால் என்ன ஆகுனா இது எல்லாமே கைகூடாது. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சால் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும். அப்போ ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் எதுக்காக? நீ யாருன்ற அந்த அறிவு உனக்கு வரலை, அது வர்றதுக்காக தான் பாடம். அந்த அறிவு நமக்கு வந்துட்டால் மற்ற 3 வெயிட் பண்ணாமல் தானாக வந்துடும். சரிங்களா? பேச்சில் செயலில் முதல்ல தெரிஞ்சிடும். ஐடி கார்டெலாம் போட்டுன்னு வரவேணா. நான் ஞானி, நான் குருன்னு யாருக்கும் சொல்ல வேணாம். உலகமே அவங்கள சொல்லும். ஏன்னா அவங்களோட செயல் காட்டி கொடுத்துரும். அவங்க பக்குவம் என்ன, அவங்க பேசுகிற பேச்சு காட்டி கொடுத்துரும் அவங்களோட பக்குவம் என்னன்னு. இது ரெண்டுமே காட்டி கொடுத்தா நாம் யாரும் குருன்னு சொல்ல வேணாம், உலகம் குருவாக ஏற்றுக்கும். விவேகானந்தர் போய் எங்கேயாவது குருன்னு சொன்னாரா? ராமகிருஷ்ணர் போய் எங்கேயாவது குருன்னு சொன்னாரா? நம்மளோட குருநாதர் எங்கேயாவது போய் குருன்னு சொன்னாரா? இல்லையே. அவங்க தன்னை மறைச்சி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் உலகம் மறைக்க விடலை, தலைமலை ஏற்றி கொண்டாடும். அப்போது தன்னை அறிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா செயல் காட்டி தன்னை மறைச்சி வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அவர் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் வரும். அந்த பக்குவத்தில் அவங்களோட செயல் இருந்ததுன்னா அவங்க பாடம் பண்ணுறாங்க, அந்த பாடத்தோட விளைவுகளை அனுபவிக்கிறாங்க. பாடம் எல்லாரும் பண்ணுவாங்க, விளைவுகளை அனுபவிப்பாங்கன்னா விளைவுகளை அனுபவிக்க மாட்டாங்க. விளைவுகளை அனுபவிச்சுட்டாங்கன்னு சொன்னால் செயல் காட்டி கொடுத்துருவாங்க. அவங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட ஆன்மா, எந்த அளவுக்கு ஞானத்தை உணர்ந்தவங்க அப்படின்றது அவங்க செய்யக்கூடிய செயல் காட்டி கொடுத்துரும். அப்போ செயலெல்லாம் தப்பாக போச்சுன்னா பாடம் சரியில்லை, அதனால் அவங்களோட அந்த பலனையும் அனுபவிக்கலாம்னு அர்த்தம். செயல் தான் சாமி எல்லாத்துக்கும் சாட்சி. தன்னை உணர்ந்தவங்க தன்னை மறைச்சிப்பாங்க, தன்னை உணராதவங்க தன்னையே முன்னிறுத்துவாங்க. எல்லாத்துலேயும் நான் தான் போக வைப்போம். அந்த செயல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம்.